வெல்கம் டு ஃபுட்டி சாய்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பானகம், அதாவது டெம்பிள் ஸ்டைலில் பண்ணக்கூடிய ஒரு பானகம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து ஒரு மண் பாத்திரத்தில் 4 கப் தண்ணி வந்து மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்போ கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் போது இன்னும் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வெல்லம் தேவையான அளவு, ஒரு லெமன், ஒரு சின்ன துண்டு வந்து புளி. பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு சின்ன துண்டு புளி எடுத்துக்கோங்க. புது புளியாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு சின்ன துண்டு புளி. இது வந்து ஏலக்காய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் தூள். வெல்லம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 100 கிராம் வந்து 100லேருந்து 150 கிராம் பொடி பண்ணி வச்சுக்கோங்க, உங்களோட இனிப்புக்கு ஏற்றவாறு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம லெமனை அதோட ஜூஸை எடுத்துகிட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ண போகிறோம். டைரெக்டாக வந்து அதில் வந்து புளிஞ்சோன்னா கொஞ்சம் கசப்பாக இருக்கும். ஸோ எப்போவுமே லெமன் ஜூஸ் பண்ணும் போதே இல்லை வேறு ஏதாவது ஜூஸ் பண்ணும் போதே லெமனை வந்து ஃபஸ்ட்டு ஒரு குட்டி பவுலில் அதோட ஜூஸை எடுத்துட்டு அப்புறமா தண்ணியில் ஆட் பண்ணுங்கள். அப்போ வந்து ஒரு கசப்பு தன்மை வந்து இருக்காது. இது வந்து ஒரு குட்டி டிப். இதை வந்து நம்ம ஜூஸ் எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணியில் வந்து இதை ஆட் பண்ண போகிறோம். ஸோ லெமன் ஜூஸை சீடெலாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கிற 4 கிளாஸ் தண்ணியில் இதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புளியை வந்து நம்ம வந்து கரைச்சி அதையும் இதில் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை வந்து கரைச்சிக்கலாம். ஸோ உங்ககிட்ட புளி பேஸ்ட் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் புளி பேஸ்ட் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு சின்ன புளி துண்டு தான் எடுத்துருக்கிறேன். அதை வந்து இப்படி கரைச்சி தண்ணியில் கரைச்சி அதையும் வந்து நம்ம வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ புளிப்பு, உப்பு, இனிப்பு எல்லாமே இருக்கும். இது வந்து சம்மருக்கு அப்படின்றத விட வந்து நம்ம வெயில் டைமில் குடித்தோன்னா உடம்பு சூடை வந்து இது ரொம்ப தணிக்கும். இதையும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு வெல்லத்தை ஆட் பண்ணிடலாம். வெல்லத்தை வந்து நல்ல பொடியாக பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இதில் வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். கரையிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஃபில்லுத்துமே போட்டுடலாம். ஒரு 150 கிராம் வெல்லம் வந்து நம்ம இன்றைக்கி ஆட் பண்ண போகிறோம் அதில். ஸோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள், இனிப்பு புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. அப்புறமா இதில் நம்ம வந்து வாசனைக்காக எடுத்து வச்சுருக்கோம்ல 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள், அதையும் இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. ஒரு 10 நிமிஷம் இதில் வந்து இந்த மண் பாத்திரத்தில் இருந்துட்டு அப்புறமா வெயிலுக்கு குடிச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப இதமாக இருக்கும். சூப்பரான ஒரு ட்ரிங்க். உடம்பு சூடு, நமக்கு வந்து நீர் கடுப்புலாம் இருந்தால் இது பண்ணி குடித்தா சரியாக போயிடும். அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் கூட. கண்டிப்பாக நீங்கள் ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அட்டகாசமான ரெசிபியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thanks for watching Foodie Choice.